ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா டிமாண்டி காலனி 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. FDS ஷோ பார்ட் வந்தாச்சு, படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பற்றில பெல் பட்டன் கிளிக் லிப் பண்ணிட்டு ஆன் ஊற்றுங்க. அப்போ தான் போகிற வீடியோ டாட்டா நோட்டிஸ் இருக்கும். அஜய் ஞானவேல் முத்து அவங்க தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்காங்க. சாம் சிஎஸ் அவங்க அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. அருள்நிதி அவங்க இந்த படத்தில் ஹீரோ பண்ணிக்காங்க. ஹீரோனா பிரியங்கா பவனிசங்கர் அவங்க நடிச்சிருக்காங்க. எக்ஸெட்ரா அந்த படத்தில் ஏற்பட்டோ நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அதாவது நார்மலாக நம்ம டிமாண்டி காலனி 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்கள், அதோட கண்டினியூஸ் ஸ்டோரி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லாங்க. நிறைய பேர் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காம செகண்ட் பார்ட் பார்க்க வந்தாங்க. கதை புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்லேயும் பார்ட் 1ல் முடியும் போது என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே இதை விஷுவலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லாங்க. அதோட கண்டினியூ ஸ்டோரியாக தான் மூவ் ஆகுது. இதில் ஒன் ஆஃப் த ப்ளஸ் இந்த படத்தை எது தூக்கி விடுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சாம் சிஎஸோட பிஜிஎம் மட்டும்தானே சொல்லாங்க. ஒவ்வொரு சீன் பை சீனு ஒரு பேய் படம் பார்க்குறேன்னா அந்த மியூசிக் வந்து நல்லா தான் மட்டும்தான் அந்த வைலன்ஸ் கொடுக்கும் நமக்கு. அது வந்து இது பூர்த்தி பண்ணிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிமாண்டி காலனி 2 கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு ஆக்டிங் வயசில் பார்க்கும்போது அருண்நிதியாக இருக்கட்டும், பிரியங்கா பவனிசங்கர் ஆகட்டும், அவங்கவுங்க கொடுத்த ரோல் பக்கவாக பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஒரு சாமியாரோட சைனா கெட்டப்பில் ஒருத்தர் வருவார், சைனீஸ் மாஸ்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயை ஓட்டுறதுக்காக வந்து ஒரு பில்டிங்குள்ளே வருவார். அந்த பில்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவருக்கே அந்த சாமி, அதாவது அந்த பேய் பிடிச்சதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் விஷுவலாக நடக்குது, அந்த டிமாண்டிங் காலனியோட டாலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். அதாவது அந்த ஹோம் அவுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கினே சொல்லாங்க. அந்த விஷுவலாக அவங்க காமிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் பிஜிஎம்லேருந்து ஸ்க்ரீன் ப்ளே வரையும் மிரட்டி விட்டானே சொல்லாங்க. நார்மலாக அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இறந்து போனதுலேருந்து கன்னிவாக ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அருண்நிதி போய் அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்த்த மாதிரி கனவு, அதாவது அந்த ரோட்லேருந்தே பார்ப்பாருப்பாருங்க. லைட்டிங் கூட நல்ல இதாக காமிச்சிருப்பாங்க. ட்ரைலர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய ஒரு பங்களாக்குள்ளே சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு இப்போ லேடிஸ் கத்துற மாதிரி. உடனே அருள்நிதி, போலீஸ் எல்லாமே சேர்ந்து அந்த பில்டிங்குள்ளே போய் இதை நோக்கி ஓடுறாங்க. உடனே அந்த சாமியார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகாதீங்க, உள்ளே போனீங்கன்னா அது வந்து யாருமே அங்கே இல்லை, உங்களை அது உள்ளே இழுக்க தான் பார்க்குது, அங்கே பேய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாமியார் கத்துவார். ஆனால் அப்பயும் கேட்காம அருண்நிதி உள்ளே போவாங்க. உள்ளே பில்டிங்குள்ளே போனதுக்கு எப்படி வெளியே வராங்க, கடைசியாக வந்து நார்மலாக வெளியே வராங்களா இல்லை அந்த பேய் பிடிச்சி வெளியே வராங்களான்னு தான் இந்த ஸ்டோரினே சொல்லாங்க. அந்த டாலர் எங்கெங்கே விஷுவலாக வந்து போகுதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பேய் பிடிக்கிற மாதிரி விஷுவல் காட்டினது சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு எனக்கு ரொம்ப 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 சூப்பராக பிடிச்சதுன்னே சொல்லாங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு 5க்கு நான் 4.9 கொடுத்து அவனே சொல்லாங்க. இன்னும் ஒன்று ஏன் நான் கம்மியாக கொடுக்குறேன்னா, இந்த விஷுவல் வைஸில் பார்க்கும்போது அங்கங்கே நல்லா பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் கொடுத்துருக்கலாமான்னு மட்டும் தான் ஃபீல் ஆகுது. அதுங்கிறத ஒரு பர்சன்டேஜ் மித்தோடி 4.9 கண்டிப்பாக கொடுத்தே ஆகலாம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு இந்த படம் தேட்டரில் வேர்ல்டு வைஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டிமாண்டி காலனி 2 பிரியங்கா பவனிசங்கர் ஆக்டிங்லாம் இருக்கணும் பாருங்க, உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து 3 பேர் சாமி ஓட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு சீனு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் இருக்க மாட்டீங்க, பயப்படுவீங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், அதை நான் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக நீங்கள் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் டிமாண்டி காலனி படத்துக்கு 2க்கு வெயிட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணலைன்னா இப்போயே உடனே புக் பண்ணி கண்டிப்பாக பாட்டு வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அருண்நிதி ஆக்டிங்காக இருக்கட்டும், பிரியங்கா பவனிசங்கர் மேம் ஆக்டிங் இருக்கும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த சாமியாராக வர இருப்பாருங்க, சைனா சாமியார், அவரோட ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மீன்லேருந்து அந்த விஷுவலில் பேய் பிடிச்சி அப்படியே வந்து இழுத்துட்டு போகும் பாருங்கள். அருண்நிதி வந்து பெட்டில் படுத்திருப்பார், ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்த மாதிரி காமிப்பாங்க. அப்படியே கண்ணை திறந்து ஒரு பிஜிஎம் ஒன்று வரும்பாங்க. அந்த இடத்துல உண்மையாக நானே பயந்துட்டேன், வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சதுன்னு சொல்லி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.